ஹாய், ஐம் சுஜிதா. ஐம் தனராஜ். இன்னைக்கு நம்ம யாரோட ஃபிலிம் பார்க்க போறோம் தெரியுமா? அஜித் தலை. நம்ம தலையோட மூவி, அதாவது விடாமுயற்சி. அவரோட முயற்சியை பத்தி சொல்லணும்னு வார்த்தையே இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான தலை. அது தலைனாலும் தலை, முரட்டு தலை. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிச்ச தலை. தினான்ற படத்துல, அதாவது ஒரு பாட்டு சீனுக்காக கூப்பிடுவாங்க. தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது, நீ ஆடு தலைன்னும் போது அந்த பேரு அது இவ்வளோ ஃபேமஸ் ஆகி இவ்வளோ மக்கள் மத்தியில இவ்வளோ ஒரு பொசிஷன், அந்த ஒரு பொசிஷன் கிடைக்கிறது பெரிய விஷயம். தளபதி எப்படி கிடைச்சதோ அது போல தலை. ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணுலாம். ஏன்னா அப்படியாப்பட்ட ரெண்டு ஆக்டர், ரெண்டு சிங்கம், வட துருவமும் தென் துருவமும் முரட்டுத்தனமான துருவங்கள் ரெண்டும் படம் பார்க்க போறோம். வார்த்தையே இல்ல. என்ன சொல்றது, ரசிகர் கூட்டத்தை பத்தி சொல்லவும் முடியாது, பேசவும் முடியாது. ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. வெறித்தனமான கூட்டம் பார்க்கல, அந்த மாதிரியான ரசிகர் கூட்டம் தலைக்கு எப்பவும் உண்டு. அது மாறாத கூட்டம். இந்த தலையை விட்டு அடுத்தவங்களை லைக் பண்றோம்னா லைக் பண்ணுவாங்க. இந்த தலை மேல உள்ள வெறி, அந்த பற்று வேற இடத்துல இருக்காது. அந்த மாதிரியான வெறித்தனமான ரசிகர் கூட்டம் நம்ம தலைக்கு எப்பவும் உண்டு. இப்ப அவருடைய மூவி விடாமுயற்சி தான் இப்ப வரப்போகுது. இதுல இப்ப இடையில வேற நம்ம தலைக்கு உடல்நிலை கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சீக்கிரம் வந்து கண்டினியூ பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியில வந்திருக்கு. நம்ம அதையும் பார்க்கணும், நம்ம தலை சீக்கிரம் வரணும், இந்த படமும் சீக்கிரம் வரணும், எல்லாரும் வெறித்தனமா பார்க்கணும். சொல்றது, மக்கள் எல்லாம் சேர்ல இருக்க மாட்டாங்க. நம்ம தலை ரசிகர் யாரும் சேர்ல இருக்க மாட்டாங்க, யார்லயே இருப்பாங்க. யார்லயே இருப்பாங்க. அது தேட்டர் அதிருமா, தேட்டரே உடஞ்சிடும், அந்த அளவுக்கு கூட்டம் குமியும். தலைக்கே அப்படிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கு. வாங்க பாப்போம். நம்ம கூட்டமா எடுத்த உடனே பாம்பு அடிக்குது, பரபரப்பா இருக்காங்க. பெண்ணுக்காக, மண்ணுக்காக. ஐயோ, யாருப்பா அது இவ்வளோ ஒரு இதுவா காட்டுறாங்க, எங்காட்டு வைக்கிறாங்க? தலையோ, தலை தானே இப்ப வந்தது, தலை தானே வந்தது. நினைச்சேன் அஜித் குமார் ஏகே. என்ன மாதிரியான பேர் இல்ல, ஏகே. விரித்தனமா கொண்டுகிட்டு இருக்காங்க. பைக்லாம் வேற லெவல்ல இருக்குப்பா. பைக் ரேஸ்லாம் இருக்கு. பைக் ரேஸ்னால அடிச்சுக்க முடியாதுப்பா நம்ம தலைகிட்ட. முயற்சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு எங்க கூட பார்த்தது? நம்ம தலையை பத்தி சொல்லணும்னா வார்த்தை இல்லைன்னு இப்பதான் சொன்னோம். அதுக்கு ஏத்த மாதிரியே தலைதான். அந்த கர்ச்சீப்பு கட்டிட்டு வர்ற சீனு செம மாசு. அதுவும் எடுத்த உடனே வெடிக்குது. அது இல்ல, அதுக்கு முன்னாடி வெடிக்கும் தெரியுமா, பாம்பு வெடிக்கும். அதுக்கு அடுத்தது அந்த கை நாட்டு வைக்கிறது. எடுத்த உடனே ஃபயரோட காட்டுறாங்க. நம்ம ஏகேவுக்கு ஏத்த சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இதுல ஒரு ஹைலைட்டான சீன் என்ன சொல்லு, கண் இமைக்கிற நேரத்துல ஒரு பைக் ஒண்ணு கிராஸ் ஆச்சு பத்தியா? அந்த ஒரு செகண்ட்ல நல்லா பாருங்க, சர்க்குன்னு ஒரு செகண்ட்ல ஒரு பைக் ஒண்ணு கிராஸ் ஆகும். அது வேற யாரும் இல்லை, நம்ம தலைதான். புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்காரு. அதாவது ஒரு பெரிய ரேசர் வேற, பைக் ரைடர். மயிலு அவரு கெட்டப்பு, தலைதான். அவரோட ஸ்டைலு வேற, அது யாருக்கும் வராத ஸ்டைல். அவருடைய லைனே வேற. இப்ப வயசு ஆனாலுமே சில பேர்லாம் வந்து ஹேர் டை எல்லாம் அடிச்சுட்டு மாத்தி அவங்க டோட்டலா சேஞ்ச் ஆகி தலைக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அவங்க நடிக்கவே இல்லை, தலைக்கு அது தேவையே இல்லை. ஒரிஜினல் கெட்டப் தான். தலை வந்தாலே தலைதான். தலையோட லுக்கே வேற. நீ சொன்னல ஒயிட் ஹேர்னு, அதுதான் தலைக்கு மாசு. அதுதான் நம்ம தலைய. என்ன மாதிரியான கெட்டப் அது. நல்லா இருந்தாங்க. வேற கெட்ட உள்ள அந்த பேங்க் உள்ள அந்த டான்ஸ் ஆடுற சீன்லாம் அது செம. தலைய பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா அவர் ஸ்வீட்.
அதை விட வெறித்தனமான ரசிகர் கூட்டம் சேர்ந்த கிங். ஆமா. அவ்வளவுதான். இதுக்கு மேல தலையை சொல்லணும்னா வார்த்தையும் இல்ல. அது மக்களுக்கும் தெரியும் தலை எப்படியாப்பட்ட ஆளுன்றதும். ஓகே, பாய். பாய்.